நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 விதமான ஆஃபீஸர் லெவலில் ஜாப் வெளியிட்ருக்காங்க. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து அண்ட் 1 lakh வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 24/9/2024, அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸோ காய்ஸ் இதுக்கு இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்டு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்டு அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? www.sbi.ns.com அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் ஜாயின் எஸ்பிஐன்னு இருக்கும். அந்த ஜாயின் எஸ்பிஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கரண்ட் ஓப்பனிங்ன்றதை கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு அப்படின்றத இவங்க கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதாவது பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸருக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 24/9/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக உங்களுக்கு விட்டுருந்தாங்க. 14/8/2024 வரைக்கும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்டு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்ககிட்டையும் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் யாராவது இருக்கீங்களான்ட்டு, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் போதும். அப்ளை லிங்க் தனியாக, டேட்டா ஃபார்மேட் தனியாக, பயோ டேட்டா ஃபார்மேட் தனியாக, சிடிசன் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட் தனியாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளை ஆன்லைன்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். லோடிங் ஆகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோடிங் ஆகும், சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேங்க் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இது சில கண்டிஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? டெப்டி வைஸ் பிரசிடென்ட், அதாவது ஐடி அச்சீவ்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி, அதாவது 24/9 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 24/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 24/9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டு கோல்டு ஆப்ரேஷன் அண்டு வைஸ் பிரசிடென்ட் யூகே லீடுக்காகவும் அண்டு செக்யூரிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்டு கோல்டு ஆப்ரேஷனுக்காகவும் கோல்டு செக்யூரிட்டி அண்ட் டேட்டா சென்டர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆஃபீஸர் ஜாப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து போகலாம். அப்படி இல்லைன்னா கிளிக் ஹியர் டு நியூ அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம், சரிங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவே இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இந்த ஜாபுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் கீழே உங்களுக்கு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது பேங்க் வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியும், நீங்கள் அண்ட் அப்ளையும் பண்ண முடியும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டில் எவ்வளோ ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டெப்டி வைஸ் பிரசிடென்ட், அதாவது ஐடி அச்சீவ்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு டெப்டி வைஸ் பிரசிடென்ட் அண்டு பிளாட்ஃபார்ம் என்டருக்காக பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 31 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த 2 ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட், அதாவது அட்ராக்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட், அதாவது கோல்டு ஆப்ரேஷன் அண்ட் அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் யூஎக்ஸ் லீட் அண்ட் அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 3 ஜாபுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க.
சீனியர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 27 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே 11 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 விதமான போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 58 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸ்ட் வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசி, பிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாலிசியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட், அதாவது போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் உங்களுக்கு ஓன் லொக்கேஷனுக்கு கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி மெரிட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், சிலதுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது. உங்களுடைய கட் ஆஃப் வச்சு தான், அதாவது உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்டி வைஸ் பிரசிடென்ட், அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஜினியரிங்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டெப்டி வைஸ் பிரசிடென்ட் பிளாட்ஃபார்ம் ஓனருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஇ, பிடெக் படிச்சிருக்கணும். அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஐடி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக் படிச்சிருந்தாலும் ஓகே. எம்டி, எம்எஸ்சி இது படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட்க்கு கோல்டு ஆப்ரேஷன்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் பிஇ, பிடெக் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி தான் கேட்டிருக்காங்க. எம்பிஏவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ, பிடெக்கு, எம்பிஏ இந்த மாதிரி, எம்சிஏ, எம்டெக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வைஸ் தான் நீங்கள் இது பண்ண முடியும். சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ப்ரொஃபைல், அதாவது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும், அதாவது 11 விதமான ஜாபுக்கும் உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு அது இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க, எந்த ரேஞ்சில் இருக்கீங்களா அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்கேன். அண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொன்னோம். அதில் லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் தான் இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டு அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி தான் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ, அதாவது ஷார்ட் லிஸ்ட் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது சிடிசி நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். அந்த 100 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைவா டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி வைஸ் பிரசிடென்ட் அச்சீவ்மெண்ட், அதாவது வைவா சிடிசி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45, அதாவது 1 லேக்லேருந்து 45 லேக் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் லெவல்லன்னா சும்மா இல்லை, 1 லேக்லேருந்து 45 லேக் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று மெயிலேருந்து வரும், அப்படி இல்லைன்னா அப்லோட் இந்த வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லேருந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த கேரியர் வெப்சைட் என்ன இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டோட்டலாக பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் தான். 750 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை அப்படின்றது எல்லோரும் பொதுவாக அப்படின்ற மாதிரி இவங்க 750 ரூபாயோடு இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா,
டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.